அருமையானவர்களே, புதிய நாளில் புதிய காரியங்களை நீங்கள் தியானிக்க போகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கிற அந்த புது வாழ்வை குறித்து நினைத்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். அதிசயம் நடக்கும். உங்களை நீங்கள் நேசிக்க விரும்புங்கள். காரணம், கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்கிறார். அவருடைய ஆவி உங்களுக்குள் வந்ததினாலே அவருடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நமக்கு விரோதமாய் எதிரிகள் ஒன்றும் செய்ய முடியாது. அதிகாரம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? பாருங்கள், இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தை மிகவும் ஆசீர்வதிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த புதிய சுபாவத்தை அனுபவிக்க ஆரம்பியுங்கள். 5ஆம் அதிகாரத்திலே 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நினையுங்கள். அவரில் தங்கி இருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு அந்த புதிய சுபாவத்தை கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறதே, மிக அருமையாய் இருக்கிறது. புது சிருஷ்டியாய் இருக்கிறான். புது சிருஷ்டி என்பது உங்களுடைய பழைய சுபாவம், வேதனை, கவலை, கண்ணீர் ஓடியே போனது. புது வாழ்வு உண்டாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால். அந்த பழைய சுபாவம் தான் உங்களை வேதனைப்படுத்தியது, கவலைப்படுத்தியது, பயமுறுத்தியது. ஆனால் புதிய சுபாவமோ உங்களை ஆசீர்வதிக்கிறது. அவருடைய ஆவியே பரலோகத்திலிருந்து வந்து உங்களுக்குள் தங்கி இருக்கிறது. நன்றி சொல்லுங்கள், துதியுங்கள். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிதாயின எல்லாம் என்று சொல்லுகிறதே, உங்களுக்குள் இருக்கும் ஆசீர்வாதங்கள், உங்களுக்குள் இருக்கும் வல்லமை எல்லாம் புதியதாய் இருக்கிறது. பழைய மனுஷன் இல்லை, நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். God bless you.